ஆலயத்திலே சரி எவ்வளவோ பெரிய பெரிய புலவர்கள் அறிஞர்கள் கலைஞர்கள் வந்து பாடியிருக்கலாம். பாடியிருக்கலாம், நீங்களும் கேட்டிருக்கலாம், சரிதான், பரிசுகளையும் பெற்றிருக்கலாம். ஆமா. ஆன போதிலும் என்ன அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. என் சிற்றரவுக்கு எட்டியவாறே சபையர்கள் முன்னாலே அம்மாவின் திருவாலயத்திலே அதாவது என்றென்றைக்கும் மக்களுக்கெல்லாம் கிருபையோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற என் தாயான முப்புடாதி அம்மன் ஆலயம் இந்த ஆலயம். ஆமா, 1000 கோட்டை வெதப்பாதிற்கும் அதிகாரம் பெற்றதோரு இந்த 1000 பேரை தன்னதியிலே பேசும் தெய்வமாகவே கொலுவிருந்து மக்களை எல்லாம் காத்து ரசித்து வருகிறார். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே கொடை விழாவானது பெரும் விழாவாகவே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் முதல் நாள் திங்கட்கிழமை வச்சிருந்தா குடியழைப்பு பாடி இருக்கலாம். தாத்தா இல்ல ஐயா, சாஸ்தாவை பிறவி செய்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை இரவும் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. ஆனாலும் எந்த ஒரு ஆலயத்திலும் வில்லிசை ஒன்று ஆரம்பித்தோமானால் முதலாக நம்ம யாருக்கு பாடணும்? யாருக்கு ஐயா? தாத்தாக்கு இல்ல ஐயா, தாத்தாக்கு இல்ல, சாஸ்தாவிற்கு படிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக படிக்கிறார்கள்? அதாவது இந்த கலியுகத்திலே நாமல் எல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆமா. ஆனால் தர்ம ஞான சாஸ்தா அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் அப்புக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தால்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்த மாதிரி. அதனால் ஐயனின் திருக்கதையை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு என் தாயான முப்புடாதி அம்மன் கதையை பாட இருக்கிறோம். அதாவது உங்க குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி வீட்டிற்கு கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ அதே போன்று எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான்மழுவோ கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினாலேந்த மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனாகவே வந்து பிறந்த தர்ம ஞான சாஸ்தாக்கள் யார் யாரால என்று தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு கிரகம் என்ன தெரியுமா? சமே பங்குனி மாதம் சமே பங்குனி மாதம் புதனது பௌர்ணம பஞ்சமி இந்திரமாகவே அமைந்த யோகத்தில் அங்கே ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கைய
ஆமா ஆதி கைலாச மாமலையிலே சரிதான் சக்தியும் சிவனுமாக ஆமா யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியும் சிவனுமாகவே கொலுவிருந்து வருகிறார்கள். அங்கே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருந்து வாரபோது அதாவது ஆதிசக்தியான பார்வதியால் ஆண்டவன் இடமதியிலே கேள்வி கேட்கிறார். ஆண்டவனே பகவானே, இந்த ஆதி கைலாச மாமலையில் நாமல் மட்டும் வாழ்ந்தால் போதுமா? பூலோகத்தை படைக்க வேண்டாமா? மானிட மனுக்களை எல்லாம் பிறவி செய்ய வேண்டாமா என்று பார்வதியால் சொன்னபோது ஆண்டவனாகி சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்து 7 சத்தா சாதனம் சூழ்ந்த கடல்களையும் படைத்தார். அந்த 14 உலகத்திலும் என்ன ஒன்னா மனுக்கள்னா 284 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களையும் பிறவி செய்தார். அதனோடு கல்லினுள் இருக்கும் தேரையும் தாயார் கருப்பைக்குள் இருக்கும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் பண்டி இனங்கள் வரைக்கும் என்ன செய்கிறார்? ஆண்டவன் அழகாகவே படைத்தார். அப்படி படைத்த போது படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேண்டாமா? இன்னைக்கு நாமளுக்கெல்லாம் எங்க படி இழந்திருக்கிறார்? தூவரங்குளத்துல முப்படாதி அம்மா தான் நம்மளுக்கு படி இழக்கிறார். ஆமா. அப்படி இருக்கும்போது படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும் என்று ஆதிசக்தியான பார்வதி இடமதியிலே அளக்கும்படி வாங்கிக் கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 உலகம் எல்லாம் படி இழக்க வேண்டும் என்று பயணம் வருகிறார். அப்படி படி இழக்க வேண்டும் என்றோ ஆண்டவன் சிவபெருமான் எப்படி படி இழக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? நாளி நல்லதனை எடுத்து நாளி நல்லதனை எடுத்து நாடு எங்கும் படியலந்தார் நாடு எங்கும் படியலந்தார் ஆமையோ சொல்லையோ
இப்படியாக ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரியும், ஆமா இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரியும், ஆமா இளைப்பாரியும் பாத பூஜை எல்லாம் முடித்தாள் ஆதிசக்தியான பார்வதி. கண்ணன் தங்கை பார்வதி. அப்படி இருக்கும்போது என்ன சுவாமி ஆண்டவன் இடமதியிலே ஆதிசக்தி பார்வதியால் கேட்கிறார். என்ன கேட்கிறா? ஆண்டவனே பகவானே சிவபெருமான தினசரி நீங்களும் படியளக்க போறீங்க, அனுதினமும் படியளக்கிறீர. அப்படி போகக்கூடிய சமயத்திலே ஆமா யாரோ 2 பேரை சரிதா நீங்கள் வணங்குகிறீர்களே, ஆமா அவர்கள் யாருன்னு எனக்கு தெரியணும். எப்ப எனக்கு கண்டிப்பா இப்ப தெரிய வேண்டும். ஏ பார்வதி, என்ன ஆண்டவா? அகில உலகத்தையே நான் படைத்திருந்தாலும் ஆமா எனக்கும் மேலாக 2 பேர் இருக்கிறார்கள். சரிதா பகலில் தோன்றக்கூடிய சூரியனையும், ஆமா இரவில் வரக்கூடிய சந்திரனையும், சந்திர பகவானையும் வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் நான் வழிபட்டு வருகிறேன் என்று சொல்ல, ஆமையா அப்படி சொன்னபோது என்ன ஆதிசக்தியான பார்வதி தன்னை தானே எண்ணம் கொண்டார். சரிதா முன்னால் ஒரு காலத்துல ஆண்டவன் பகவான் இடத்துல சரி நம்ம அவருடைய உடம்புல சரிபாதி பங்கு வாங்கியிருக்கோமே, ஆமா வலது கண் சூரியனா இருந்தா இடது கண் பார்வதி நம்மள் தானே இருக்க முடியும். நாம தானே சந்திரனா இருக்க முடியும். ஆனா இவரு சந்திரன் சூரியன் சொல்லுதாரு, ஆமா இன்றைக்கு இவரை பரிசோதனை செய்யணும், பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி கேட்கும் போது ஆமா ஆதிசக்தி பார்வதியால் பகவான் இடத்துல கேட்கா. என்ன கேட்கிறா? அதனால ஆமா நீங்க எனக்கு உண்மையை சொல்லியே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கு. சரிதா அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறார், என்ன ஏ அம்மா ஏ பார்வதி, ஆண்டவன் பகவான் நான் 10 பொருளுக்கும் பக்குவமா இருந்து படியளந்து வரேன்னு. சரிதா 10 பொருள்னா எதெல்லாம் ஐயா? ஏப்பா என்னெல்லாம் 10 பொருள் என்னலாம்? அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் பார்வதியிலே இடத்திலே சொல்லுகிறார், சரிதா ஏ அம்மா பார்வதியே, ஆமோ ஒன்றும் ஒன்றாண்டி சிவ உடைய தாண்டியே, இரண்டும் இரண்டாண்டி தாண்டியே, மூன்று நல்ல மூன்றாண்டி மூன்றாண்டி ஆமையோ மூன்றாண்டி மூன்றாண்டி முக்கணனும் நான் தானடி பார்வதியே, முக்கணனும் நான் தானடி பார்வதியே, ஆமையோ சொல்லையோ முக்கணடி பார்வதியே, நானும் நலாண்டி நாலு தாண்டியே, 5 ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களும் தாண்டியே, 6 நல்ல ஆறாண்டி 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 பார்வதியே பார்வதியே, திகழுமே நான் தானடி அது சாஸ்திரமும் நான் தானடி பார்வதியே, ஆமையோ ஆமையோ 6 சாத்திரமும் நன்னடியே, 7 ஏழாண்டி சமுத்திரமும் தாண்டியே, 8 எட்டாண்டி 8 திசைகளும் தாண்டியே, 9 ஒன்பதாண்டி 9 நவக்கிரகமும் தாண்டியே, 10 நல்ல பத்தாண்டி 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 பகவானும் நந்தானடி பார்வதியே, பகவானும் நந்தானடி பார்வதியே, ஆமையோ சொல்லையோ வழியளக்கும் பகவானும் நந்தானடி அசைந்தால் அசையுமா இந்த அடியே பார்வதி, நான் அசைந்தால் அசையும்
ஆமா நான் படைத்த உலகம் எல்லாம் அகில உலகம் எல்லாம் அது மட்டுமா என்ன 8 திசையும் 16 கோணங்களும் அடியே நான் தானே பார்வதி அத்தனையும் நான் தானடி பார்வதி அப்படி இருக்கும்போது ஆமா உனக்கு ஏன் இப்படி சந்தேகம் வருது உனக்கு என்ன சந்தேகம் அப்படி கேட்டபோது ஆமா அகில இந்தமே உலகமே இவர்தான்னு சொல்லுதார சொல்றாரு ஆனாலும் பார்வதிக்கு நம்பிக்கை இல்ல இப்ப நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது என்ன பொம்பளை புத்தியே அதுதான் ஆமா பெண்கள் புத்தி அதானே ஆமா பெண் புத்தி பின் புத்தின்னு இருக்காங்க பெண் புத்தி ஆமா அப்படி இருக்கும்போது சரிதான் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா ஆதி கைலாசத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆதிசக்தியான பார்வதியால் என்ன செய்தா பகவானுக்கு பின்னாலே போய் ஆமா இன்றைக்கு இந்த ஆண்டவனை நம்ம சும்மா விடக்கூடாது ஏப்பா கண்டிப்பா பரிசோதனை செய்யணும் என்று சொல்லி ஆமா பகவானுக்கு பின்னாலே சென்று சரிதான் இரு கரம் எடுத்து ஆமா பகவான் கண்களை பொத்தினார் ஏப்பா விறுவிறுக்க பொத்துதா ஆமா சரிதான் அப்படி பொத்தின போது ஆமோ அங்கே கடவுள் கண்ண பொத்தும் போது கடவுள் கண்ண பொத்தும் போது கலியுகம் இல்லாச்சி பகவான் கண்ண பொத்தும் போது காருலகம் இல்லாச்சி கண்ண பொத்தும் போது கண்ண பொத்தும் போது எவ்வுலகம் இல்லாச்சி இப்படியாக ஆதிசக்தியான பார்வதியே பகவான் கண்களை பொத்தின போது ஆமா பார் உலகமே இருளாச்சு எப்ப அத்தனை இருளாச்சு பறக்கக்கூடியது அப்படி பறக்காம நிக்கி ஆமா ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியல எதுவுமே அசையல என்ன செய்ய அப்படியே இருக்கு இருளா இருந்தா ஏதாவது செய்ய முடியுமா ஐயா முடியாதுல்ல வேலைக்கு தான் போக முடியுமா தடவிட்டு தான் தெரியணும் கண்ணு தெரியாது ஆமா அப்படி இருக்கும்போது ஆண்டவனாகிய சிவபெருமான் சரிதான் மனமதிலே எண்ணுகிறார் என்ன நாமளுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இந்த பார்வதிக்கு தெரியும் ஆமா இதை மட்டும் தான் அறிந்தா மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் இருப்பது இந்த பார்வதிக்கு தெரியாது ஆமையா அதனால என்ன நம்ம நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகி சிவபெருமா ஆமையா நெற்றி கண்ணை பகவான் திறந்தாரோ திறப்பாரோ நீண்ட பகவான் திறப்பாரோ அங்கே உச்சி கண்ணை பகவான் திறப்பாரோ திறப்பாரோ உலகின் ஒளி கொடுப்பாரோ திறப்பாரே இப்படியாக ஆண்டவனாகிய பகவான் ஆமோ நெற்றிக்கண்ணை திறந்த போது ஆமையோ நீண்ட ஒளி வருது ஆமா உச்சிக்கண்ணை திறந்த போது ஆமா இருளா இருந்த உலகம் எல்லாம் ஒளியா ஏப்பா ஒளியாச்சு ஒளியாச்சு அப்படி ஆன போது சரிதான் ஆதிசக்தி பார்வதியால் எண்ணுகிறார் என்ன செய்தா நாம தான் பகவான் கைய பொத்தி இருக்கோமே ஆமா கண்களை மூடி இருக்கும் போது அவருக்கு எப்படி இந்த ஒளியானது வருது சரிதான் அப்பொழுது ஆதிசக்தியான பார்வதியால் பார்த்தாள் என்ன செய்தா ஆண்டவன் சிவபெருமானில் எச்சிக்கண்ணான ஆமா எச்சிக்கண்ல இருந்து ஒளியை வருவதை கண்டாள் கண்டா அப்படி கண்டபோது என்ன ஆண்டவன் சிவபெருமான் வியர்த்து விறுவிறுத்து நிக்காரு எப்பா மேல வேத்து போய் நிக்காரு எதற்காக என்ன தனது அங்கத்தை எல்லாம் ஒடுக்கி ஆமா நெச்சிக்கண்ணை திறந்தார் இல்லையா இப்ப அந்த ஒரு மகிமையினால அந்த மகிமையினால விறுவிறுத்து நிக்காரு ஆமா அப்படி விறுவிறுத்து இருக்கும்போது சரிதான் அந்த உச்சிக்கண்ணில் ஒளிவிலே ஆமா ஆங்கார ஓங்காரமாக ஆமா அட்டகாளி அம்சத்திலே ஆமா ஒரு பெண் அவள் பிறந்தார் பிறந்து வருகிறார் அவள் தான் ஆமா யாரு யாரு உச்சினி மாகாளி அம்பிகை எப்பா உலகமாதா உச்சி மாகாளி ஆமா சரிதான் ஏ அம்மா என்ன நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் போட வேண்டாம் அம்மா வடக்கு கோட்டை வாசலில சரிதான் உச்சினி மாகாளியாக போய் அமர்ந்திரு என்று சொல்லி வழி அனுப்பினார் அப்படி இருக்கும்போது ஆமா ஆண்டவன் பகவான் எண்ணினார் என்ன நம்மளுடைய வேர்வையானது இந்த பூலோகத்தில் விழுந்துதானா பூமி தாங்காது இல்லையா தாங்காது ஆமா அதனாலே என்ன ஆண்டவன் சிவபெருமான் ஆமா 1008 ஜடாபரத்தில்
ஆமா ஒரு ஜடாபரத்தை உழைத்து உழைத்து தனது அங்கமெல்லாம் துவட்டி ஆமா அதை கொண்டை கட்டாகவே கட்டி வைத்தார். சரிதான். ஆனாலும் என்ன ஒரு 10 சொட்டு வியர்வையானது நிக்கவே இல்ல. சரிதான். அந்த 10 சொட்டு வியர்வையானது ஆமா கரை புரண்டு வருது. சரிதான். அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் எண்ணினார், என்ன செய்தார்? இனிமேல நம்ம வியர்வையானது பூலகத்தில் விழக்கூடாது என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகி சிவபெருமான் என்ன செய்தார்? ஒரு ஜடாமுரியை எடுத்து அதனை கரையாக வைத்து ஆமா ஆண்டவுடன் வியர்வையே கடல் நீராகவும் ஆமா ஆண்டவன் அந்த 10 கடல்களுக்கும் எப்ப 10 கடலா பிறவி செய்தார். ஆமா 10 கடல்களுக்கும் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமே என்றும் எப்படி பெயர் நாமம் கொடுக்கிறாரே. ஆனா எப்படி சுவாமி ஓங்கு சப்பா தேவங்கா ஓங்கு சப்பா தேவங்கா ஒன்றாம் கடல் ஒரு கடலோவே இரண்டாம் கடல் எட்டு கடல் மூன்றாம் கடல் நாலாம் கடல் நல்ல ஐந்தாம் கடல் பஞ்சக்கடல் ஆறாம் கடல் ஏழாம் கடல் எட்டாம் கடல் ஒன்பதாம் கடல் ஒரு கடல் பத்தாம் கடல் பத்தாம் கடல் பங்குடனே கலிங்கு வர்ண பாறை மேல கலிங்கு வர்ண பாறை மேல காற்றடித்து மணல் குவிந்து கரையாம்பூச்சு வளர்ந்திருக்கு ஓங்கி நல்ல வளர்ந்த பூண்டு ஓராயிரம் வாசல் உண்டு பூசா வெள்ளி பூத்தா அங்கே வளர்ந்த பூசா அந்த நல்ல புத்துக்குள்ளே அந்த நல்ல புத்துக்குள்ளே யாரெல்லாம் அந்த நல்ல புத்துக்குள்ளே நல்ல புத்துக்குள்ளே நாகராஜன் நலமுடனே ஆண்டுவார் நல்ல சரை நலமுடனே ஆண்டுவார் உடலும் நல்ல உயிரை போலே ஒற்றுமையா ஆடுவார் ஒருவர் சொல்லை ஒருவர் சொல்லை ஒற்றுமையா இப்படியாக நாகலோக வட்டணத்தில் ஆமா நாகராஜனும் நாகக்கனியும் சரிதான். நலமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் நாளையில ஆமா சொத்திருக்கு சுகம் இருக்கு, ஏப்பா சுகம் இருக்கிறது, மண் இருக்கு மனை இருக்கு, பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு, பொன்னிருக்கு பொருள் இருக்கு. ஆமா இன்னும் என்னென்னலாம் இருக்கின்றது தெரியுமா? என்ன சுவாமி? சொத்திருக்கு சுகமேறு சொத்திருக்கு சுகமேறு ஏழு கூலம் பிறவேறு மண்ணிற்கு மனையிற நாகலோக வட்டணம் நல்லவனும் தேவியோ நல்லவனும் தேவியோ மங்களமாய் மன்னவனும் தேவியோ இப்படியாக சொத்து சுகத்தோடு ஆமா மண்ணு மனையோடு மங்களமாய் ஆண்டு வருகிறார்கள். ஏப்பா மாலை மாலையே கூட கோபுரம் கோடகோபுரம் சரிதான். ஆனாலும் என்னதான் ஒரு மனிதருக்கு சொத்து சுகம் மண்ணு மனை இருந்தாலும் இருந்த போதிலும் பொண்ணு பொருள் இருந்தாலும் சரிதான் அதற்கும் மேலாக ஒரு சொத்து இருக்கு. ஆமா என்ன சொத்து ஐயா? ஏப்பா அது என்ன சொத்து? அதாவது செவியிலே சிறந்த செல்வம். ஆமா செல்வத்துள் செல்வம். ஆமா என்ன செல்வம் ஐயா? செவி செல்வம். செவி செல்வம்.
கலைச்செல்வம் இருக்காங்களா? அச்சு வெள்ளம் இச்சு வெள்ளம்மா. கலைச்செல்வம் இருக்கா, செல்வத்து செல்வம்? ஆமா. இதை விட்டாச்சுடா. செல்வத்துள் செல்வம் ஆமா. செவி செல்வம் என்று சொல்வார்கள். சொல்வார்கள். செவி செல்வத்திற்கு அப்புறமும் ஒரு செல்வம் இருக்கு. எப்ப அது என்ன செல்வம்னே? அதுதான் குழந்தை செல்வம். அப்பா மதுரை செல்வம். ஆமா. சரிதா. சொத்து சொகை இருந்தாலும் ஆமா. மண்ணுமனை இருந்தாலும் இருந்த போதிலும் அதை ஆள்வதற்கு ஒரு மதலை வேண்டும் என்று சொல்வார்கள். கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் என்று சொல்வார்கள். அப்பொழுது நாகக்கண்ணி பெண்கொடியார் ஆமா. மன்னவனை அழைத்து ஆமா. நாகக்கண்ணி பெண்கொடியார் என்ன சுவாமி அவ என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா? என்னன்னா முத்து போல கண்ணீர் முத்து போல கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிவாளோ அது போல கண்ணீரை எல்லாம் வடிவாளோ நம்மளுக்கு சொத்து இருந்து சுகம் இருந்து என்ன செய்ய ஏது செய்ய? ஆமா. அந்த சொத்தை ஆள்வதற்கு ஒரு மதலை இல்லையே என்ன மன்னா. பாவம் செஞ்ச மன்னா நம்ம என்ன பாவம் செய்தோம் சரிதான் என்று சொல்லி ஆமா அவ இன்னும் என்ன சொல்லுகிறாளே. ஆனா என்ன சுவாமி சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து ஏது செய்ய? சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து ஏது செய்ய? சொத்தையாள குழந்தையில எங்க நவா மன்னவர் சொத்தையாள குழந்தையில எங்க நவா மன்னவர் எங்க நவ மன்னவர் எங்க நவ மன்னவர் என்னுடைய வார்த்தைகளோ ஐயா எங்க நவா மன்னவர் நாமளுக்கு பின்னால ஆமா இந்த நாகலோக பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே, ஒரு மதுரை செல்வம் இல்லையே மன்னவா. அதாவது ஆமா நான் தண்ணி கூட